இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து 4th டைம் இங்கே வரும். இங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம தோஸ்து. பட் ஆக்சுவலி we need to buy one more scooter today for her. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இங்கே வந்து ஷோ கேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். T4 is better than T4A because of the big batteries and big motors. So நைஸ். எடுத்ததுக்கப்புறமா முக்கியமாக ஒரு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இங்கே வந்து ஹனிவேல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து நம்ம வந்து பைக் எங்கே போனாலும் நம்ம வந்து அங்கே லாக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியும் இதில் நான் ஓட்டி இருக்கு. ஸோ ஐ நோ ஹவு இட் கோஸ். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another video. This is what run our explores today. ஸோ இன்றைக்கி நம்ம சிவியா பார்க் வந்திருக்கு டு பை அ நியூ பைக் ஃபார் மீ. ஆமாம், ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் தான் வரலான்னு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து இங்கே மூடி இருக்குது 29th வரைக்கும். அதனால் நாங்கள் வந்து பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து மழையாக இருக்குது. எப்படியோ உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வந்து ஹனிவேலில் வந்து பைக் எடுக்க போகிறோம். அது வந்து சித்தியா பார்க்கில் தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து வேறு எங்கேயோ நார்த்தில் எங்கேயோ இருக்குது. பட் இது வந்து சிட்டியில் க்ளோஸாக இருக்கிறனால வந்து நாங்கள் வந்து இங்கே தான் எடுக்க வந்திருக்கோம் பைக்கு. அண்ட் பைக் பார்த்திங்கன்னா வந்து T4B நான் வச்சிருக்க அதே பைக் தான் வந்து இவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து $1,145 கிட்ட ஆகுது. நம்ம ஊர் காசு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50,000 to 60,000 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. ஸோ வந்து இப்போது ஃபெபின்டெக் யாராவது வரீங்கன்னா வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, வந்த புதுசுலேயே வந்து நீங்கள் பைக் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ரொம்ப கட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது பார்ட் டைம் இருக்குது, இல்லை எங்கேயாவது க்ராசரி ஷாப்பிங் எங்கேயாவது போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஈஸியாக போக முடியும். உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ப்ளஸ் காசும் உங்களால் நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இதை எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் வந்து நிறைய சேவ் பண்ணிக்கலாம். அதான் நான் வந்து எடுக்கும்போது எப்படி எங்கே வந்து எடுக்கணும் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு நல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சதை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து 4th டைம் இங்கே வரும். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தோம், அதுக்கப்புறமே என் பைக்கு தொலைஞ்சிச்சு. செகண்ட் டைம் வந்தோம், அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வந்தோம், அப்புறம் இவங்களுக்கு வரோம். இப்போ வந்து 4th டைம் வந்து நான் வந்து வண்டி எடுக்க வரோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்லியா பார்க்குக்குள்ளே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஹாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹாய்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹனிவேல் ஒன்று இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு தான் நீங்கள் போகணும். நான் என்ன நான் ப்ரிஃபர் பண்ணேன்னா இங்கே வந்து ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆஃப்லைன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் நம்ம ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். புக் பண்ணிட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஆஃப்லைன் எடுத்திங்கன்னா வந்து கால் பண்ணி கேளுங்க. அங்கே ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஈவினிங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆஃப்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறமே இங்கே தெரியுதா, இதுதான் வந்து ஹனிவேலு. இங்கே வந்து சில்லியா பார்க்கில் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம எடுக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு நேபாள் பாய் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் பேசணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் பைக் வச்சுருப்பாங்க. அதோ இங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம தோஸ்து. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் பைக் இருக்கும். இல்லை T4A இருக்கும், T4B இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா T4A. ஆனால் T4B மாடல் இங்கே இல்லை. ஸோ இவர் தான் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. Yeah, it's very good. Actually, we need to buy one more scooter today. Oh yeah. For her. Oh yeah. Yeah. So, do we have T4B model? Yes. Yeah. So, like, yeah. T4B is so like you know about it. Yeah. No need to explain. Yeah. So that's why I'm explaining in the video for my one. Yeah. You have a blog? Yeah. For the blog? Yeah. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா T4A மாடல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 45 kilometers ஃபாஸ்ட் வரைக்கும் போவோம். அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 40 kilometers. அண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours வரும். உங்களுக்கு இது எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அதில் இது ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா 55 kilometers ஃபாஸ்ட். அதுதான் வந்து டாப் ஸ்பீடு போகும்.
இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்க ஸ்கூட்டர்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இது ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், அப்புறம் ரேஞ்சும் அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து சீட்ஸ் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு சில வந்து சீட்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த லோவர் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து காசு அதிகமாக போக போக உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் தனியாக வச்சுக்கலாம். நான் எந்தில் வந்து இன்னும் சீட் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு அது வந்து லைக் பார்க்க நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். $3000 சம்திங். இது ஆக்சுவல் பைக்கு மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட வந்து அலௌட் கிடையாது. K6 Pro. ஸோ நான் வந்து பில் பே பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நான் பார்ப்பேன். ஸோ டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து பைக் வந்து ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கனால அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து வைப்பாங்க. நம்ம அங்கேருந்து போய் அன்பேக் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம வந்து ஏர்லியாக வந்துட்டோன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து அன்பேக் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் டிலே ஆகிடுச்சுன்னா நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சீக்கிரமாக வர்றது உங்களுக்கு நல்லது. வந்தீங்கன்னா இவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. So you will unpack them, right? I Like, can unpack. yeah. But I cannot install the seat. Yeah, seats, yeah. I can Do everything, yeah. no need that. சீட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை, பட் சீட்ஸ் மட்டும் நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். T4 is better than T4A because of the big batteries and big motors. So like T4A got only 750 watt motor, but the T4B has 1000 watt motor power, and the peak motor power and the rated power is also 300 watt more. And the battery size is also bigger, so it has like, it depends on the weight of the person, but definitely it has more climbing capacity and then more range as well. Yeah. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா T4B இஸ் பெட்டர் தென் T4A. ஆனால் $100 சம்திங் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், T4B வாங்குங்க. இவங்களுக்கும் அதான் சொன்னேன், இவங்க அதான் வாங்கியிருக்காங்க, T4B வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இருக்கிற கம்மியான ஸ்கூட்டர்ஸும் வாங்க. பட் அது என்னென்னா உங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ரேஞ்ச் இருக்கும். அண்ட் ஒருத்தவங்களை மட்டும் தான் இழுத்துட்டு போவோம், லைக் நீங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டபுள்ஸ் போகலாம் அண்ட் ரேஞ்சும் அதிகமாக இருக்கும். அதாவது இது வந்து ஆவரேஜாக இருக்கும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 வந்து ஆவரேஜ் ப்ரைஸு, 500 வந்து ரொம்ப லோ, அண்ட் 3000 தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் இங்கே இருக்கிறதுலையே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து செக்வே இருக்குது, அப்புறம் Xiaomi இருக்குது, அப்புறம் ஹனிவேல் இருக்குது, இதுமாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஹனிவேல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் இந்த மாதிரி தான் ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து T4B எடுக்க போயிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி T4A மட்டும் தான் இங்கே வந்து வச்சுருப்பாங்க மாடலுக்கு. ஆனால் T4B வந்து அவங்க அங்கே போய் எடுக்க போயிருக்காரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தானே இது. நெக்ஸ்ட் டைம் வாங்கிறதுக்கான வவுச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1145 செலவு பண்ணிட்டு உங்களுக்கு $5 வந்து வவுச்சர் கொடுத்துருக்காங்க. யா இதுதான் கைஸ் பவுச். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பேனரு அது இதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஃபோன் வைக்கிற டிவைஸ் இது. அது ஓகே ஃபோன் அதே இதே பைக் தான் நானும் ஆஷிஃபும் வச்சுருக்கோம். அண்ட் இவங்களும் வந்துட்டாங்க. இதாவது அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே லாக் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த லாக்கை பிடிச்சி நம்ம எடுக்கணும். அந்த ரெட் கலரில் ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம லாக் பண்ணிக்கணும். Backlight. Okay. And then you can adjust from here. This, you can adjust it. You can try it from here. I think it's perfect for her. Brother, you have to lock that one, right? Yes, Yeah. definitely.
most lock. இந்த At லாக் the பண்ணா very உங்களுக்கு first ஆடும். time it is very tight, but normal. This is normal. And sometimes this is also tight because of the brake pad. That is also normal. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களோட டெஸ்ட் ஏரியா. நாங்கள் எப்போல்லாம் பைக் வாங்குறோமோ ஒரு சுற்றிட்டு வருவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க இப்போ போக போகிறாங்க இங்கே. பாண்டியம்மாள் எட்டு போகிற தருணம் கைஸ். நைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைக் எடுத்ததுக்கப்புறமா முக்கியமாக ஒரு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இதில் வந்து ஹனிவேல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து நம்ம வந்து பைக் எங்கே போனாலும் நம்ம தான் அங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸோ நியூசிலாந்து சேஃபான கண்ட்ரியாக இருந்தாலும் பட் ஸ்டில் இந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து பைக்கெலாம் திருடுறாங்க. இங்கே என் பைக் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உடனே அந்த ஹனிவேல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு லைவாக. ஹலோ ஹலோ லொக்கேஷன் வந்து யூஸிங் இது. ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து T4B அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வண்டியில் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கும். டன் டன் டன். T4Bயா? சரி ஓகே டன்னு கொடுங்க. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாக் ஆப்ஷன் காட்டுதா? இப்போ லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணதும் இங்கே பாருங்கள் வண்டி லாக் ஆகிடுது. இப்போ அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் வந்து அன்லாக் ஆகுது. லாக் பண்ணுங்கள். இது லாக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி உங்களால் மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். பார்த்தீங்களா வண்டி இதுக்கப்புறம் மூவ் ஆகாது. இப்போ அன்லாக் பண்ணுங்கள். சரி அன்லாக் பண்ணது நம்மளால் வண்டியை மூவ் பண்ண முடியும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போயிருக்கோம் அது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அமலா எப்படி இருக்குது வண்டி? நல்லா இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒன் டைம் தான் ஓட்டிட்டேன். பட் நல்லா இருக்கு. நல்ல வண்டி தான். எனக்கு தெரியும் இவர்லேருந்து நான் ஓட்டி இருக்கு. ஸோ ஐ நோ ஹவு இட் கோஸ். நல்ல வண்டி. குட். இது ஆக்சுவலாக எங்களோட ரிச்சுவலாகவே ஆயிடுச்சு தெரியுமா? நாங்கள் எப்போலாம் வந்து பேக் அண்ட் சேல் மீன் பைக் வாங்க வரோமோ பேக் அண்ட் சேல் போயிடுவோம். அதாவது பேக் அண்ட் சேல்து டேரெக்டாக வண்டி பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி பிரிட்டன் மார்ட் போவோம். ஆனால் இன்றைக்கி ட்ரெயின் கிடையாது. ஸோ போவோம் காய்ஸ். பஸ்ஸில் போவோம் இன்றைக்கி. ஃபைனலி கைஸ் நாங்கள் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப மழை பெய்யுது. எப்படி இருக்குது மழை? நல்லா இந்த சம்மர் சீசன் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப காலையிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிட்ருக்கு. கடுப்பாக இருக்குது. மழை பெஞ்சால் சுத்தமாக பிடிக்காது. காசாகாசம் இருக்குது. நாங்கள் வேறு பேக் அண்ட் சேவ் வேறு போனோமா. ஆனால் அங்கே வீடியோ எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் எடிட் பண்ணிட்டு போடுறேன். அதனால் அங்கே பேக் அண்ட் சேவ் எதுவும் வீடியோ எடுக்கல. இப்போ வீட்டுக்கு போகிறவெல்லாம் இதுதான் எங்களோட அவுட்ரோ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஈ ஸ்கூட்டரை பற்றினா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ யா கைஸ் பாய் 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 சொல்லு. அவங்க இப்போ தான் வந்து எட்டு போட்டுட்ருக்காங்க. பாய்.